கர்த்தர் நல்லவர். இன்றைய வேதவசனம் உபாகமம் 28 அதிகாரம் 8 கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இன்றைக்கி நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை, தேவன் நமக்கு கொடுக்கும் தேசத்தில் நாம் எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல நாம் ஆசீர்வாதமாக இருப்போம், அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருப்போம். நம்ம இருக்கிற இடத்துல தேவன் நம்மளை பெருமைப்படுத்துகிற தேவன். அந்த இடத்துல நம்மளை ஆசீர்வாதமாக வச்சு அங்கே இருக்கக்கூடிய அநேக ஜனங்களுக்கு நம்ம பிரயோஜனம் உள்ளவர்களாக இருப்போம். நாம் ஏதோ நம்ம பிறந்தோம் வாழ்ந்தோம் அப்படின்னு போகாமல் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் நாம் இருக்கணும்னா முதலாவது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தால் தான் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள நல்ல வாழ்க்கை வாழ முடியும். கர்த்தர் நம்மளை முதலாவது ஆசீர்வதித்து நம்ம மூலமாக அநேகர் தேவனை அறிந்து கொள்ளவும் தேவனிடத்தில் கிட்டி சேரவும் நம்மக்கிட்ட இருந்த அநேக ஆசீர்வாதங்களை அவர்களும் பெற்றுக்கொள்ளவும் தகுதி உள்ளவர்களாக நம்மளை மாற்றுவாங்க. அதெல்லாம் எப்போ நடக்கும்னா நாம் எந்த அளவுக்கு அவருடைய வார்த்தையில் விசுவாசம் வைக்கிறோமோ, கர்த்தர் என்ன இப்படி மாற்றுவாருன்னு எந்த அளவுக்கு அவருடைய வார்த்தையில் விசுவாசம் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அது நம்மளுடைய வாழ்க்கையில் சீக்கிரமாக நடக்கும். கர்த்தர் இன்றைக்கும் நமக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காக, அருமையான ஆராதனைக்காக நம்ம ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்தலாம்.